இது மெழுகு வைத்தியம். மெழுகு வைத்தியம் அப்படின்னா இது தேன் மெழுகு. இந்த தேன் அடையில செய்யக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இது மூட்டு வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம், இது மாதிரியான எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ் ஆகுது. நாம செஞ்சு இதை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இப்ப இது 100 கிராம் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா வருது. நான் அரை கிலோ வாங்கியிருக்கிறேன். எனக்கும் என் மனைவிக்கும் யூஸ் பண்றதுனால நிறைய தேவைப்பட்டது. 100 கிராம் கூட கிடைக்குது, 100 ரூபா தான் கிடைக்குது. இப்போ ஒரு ஆளுக்குனாக்கா தேவையான அளவுக்கு அதை நல்லா சுரண்டி கொஞ்சம் இது மாதிரி வேஸ்டேஜ் கடாய் ஒன்று எடுத்துக்குங்க. அந்த கடாயில இதை போட்டுக்கிட்டு நெருப்பு வச்சிங்கனாக்கா அது நல்லா மெல்ட் ஆகும். நல்லா எண்ணெய் பதத்துக்கு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி இதோட மகத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வலி கேட்குது. மூட்டு வலியும் குறைஞ்சது ஒரு 6 தடவை 7 தடவை, குறைஞ்சி 10 தடவை கூட நீங்க ஒத்தடம் கொடுக்கலாம். இதுக்கு கண்டினியூவா நீங்க கொடுக்கும்போது நாள்பட்ட அந்த வலியெல்லாம் குறைக்குது. இதோட செய்முறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா விளக்கெண்ணெய், முக்கியமா இந்த விளக்கெண்ணெய நல்லாவே அப்ளை பண்ணுங்க. இது ஒத்தடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி விளக்கெண்ணெய நல்லா தாராளமா தடவுங்க. தடவிட்டு அந்த உங்களுக்கு சூடு எவ்வளவு பொறுக்குன்னு பாருங்க. ஏன்னா இது மெழுகு பட்ட உடனே உடம்புல ஒட்டும். அதனால நல்லா காட்டன் துணி எடுத்து அதை வச்சு கையில ஒரு தடவை 2 தடவை நம்ம சூடு தாங்குமா அப்படிங்கறது செக் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல உஷாரா இருங்க, சரிங்களா? அதுக்கு நீங்க 2 தடவை செய்யும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோட பக்குவம் என்னங்கிறது. ஆரம்பத்துல இந்த நான் எப்படி பயந்து பயந்து வைக்கிறேனோ அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா வைங்க, நான் இது 5வது முறையா நான் வைக்கிறேன். எனக்கு வலி பரவாயில்ல. அதே மாதிரிதான் உங்களுக்கும் ட்ரை பண்ணுங்க. ஆனா காட்டன் துணியா வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு செய்யும் போது அதே மாதிரி இந்த மூட்டுல வலி, மனக்கட்டையில வலி, இடுப்பு ஜாயிண்ட்ல வலி, எல்லா இடத்துக்குமே இந்த எலும்பு வலி இருக்கிற இடத்துல எல்லாம் எனக்கு இந்த இடத்துல வலி அதிகமா இருக்கும். அதனால நான் அங்க வச்சிருக்கிறேன். சில பேர் கை மடிப்புல இருக்கும். எங்க வலிக்குதோ எலும்பு சம்பந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நாம இது மாதிரி பயனுள்ள தகவலை உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.